ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் மறுபடியும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோடு தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோனா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு வேகமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு மூலிகை குடிநீர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கபசுர குடிநீர். இந்த கபசுர குடிநீர் நம்ம வீட்டிலே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறையா அதாவது ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லைனா நிறைய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்டே, அதாவது கவர்மெண்ட் இல்லாமல் தனித்துவமாக இருப்பாங்க இல்லையா, முகாம் போட்டு இல்லைன்னா வீடுகளுக்கு தெருக்களுக்கு சென்று அந்த கபசுர குடிநீரை எல்லாருமே வழங்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சிலருக்கு அவுட்டரில் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்க வாய்ப்புகள் கம்மி. அந்த மாதிரி இருக்கவங்க நம்ம என்னடா அது நம்ம வீட்டு பக்கம்லாம் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த கபசுர குடிநீரில் இன்னும் ஒரு அதிகமான ஒன்று இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியல. அதாவது டைமிங் கண்டிப்பாக முக்கியம். இதை காய்ச்சி வச்சு எல்லா நேரமும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு அளவுகள் இருக்கும். இந்த டைமிங்குள்ளே தான் அதை குடிக்கணும். அதுக்கு மேலே அதை குடித்தோம் அப்படின்னா அதுக்கு பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த கபசுர குடிநீரை கொடுத்துருக்காங்க, இதை நம்ம ஹீட் பண்ணி நாளைக்கு வரைக்கும் குடிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி குடிக்கும் போது கண்டிப்பாக அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம குடித்தாலுமே அது ட்ரிங்காக தான் நினச்சி குடிக்கணுமே தவிர அதில் இருக்க சத்துக்கள், அதனால உடலில் கிடைக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திகள் எல்லாத்தோட அளவுகள் வேகமாக குறைஞ்சிடும். இப்படிப்பட்ட கபசுர குடிநீர் எவ்வளோ டைமிங்கில் வச்சு குடிக்கணும், இதில் என்னென்னலாம் கலந்துருக்காங்க, இதை குடிக்கிறதுனால நமக்கு உடலில் என்னென்ன பிரச்சனைகள் சரியாக போகுது, அது மட்டும் இல்லாமல் இதை யார் குடிக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் மெயினாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு போனால் இதை எல்லாருமே குடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதை கண்டிப்பாக ஒருத்தவங்க குடிக்கவே கூடாது. அது யார், எப்படிப்பட்டவங்க குடிக்கக்கூடாது அப்படின்னு முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த கபசுர குடிநீர் நம்ம எப்படி தயார் பண்ணணும்னு சொல்லி லைவாகவே நான் ஒரு கஷாயம் போட்டே காட்ட போகிறேன். இதை பார்த்து நீங்களும் இதேமாதிரி வீட்டில் ஒன்று ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிச்சிட்டு வந்தாலே போதும். நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருந்து நிறைய ப்ராப்ளம் சூப்பராக வெளியே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் எல்லாரும் கூடயுமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ கொரோனா அதுன்னு சொல்லி நிறைய பாதிப்புகள் மக்கள் ரொம்ப பீதியில் இருக்கும். இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு அபூர்வமான மூலிகை தண்ணீரை நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடலுக்கு எவ்வளோ நன்மைகள்னு சொல்லி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதான் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்குள்ளே சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனை டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் வர புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே டெய்லி உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிட்டே இருக்கும். நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான வீடியோக்கள், அதாவது ஃபேஸ்க்கு பெண்களோட முகத்தை பராமரிக்கிறதுக்காக ஃபேஷியல் க்ரீமாக இருக்கட்டும், இல்லைனா ஹேர், அந்த தலைமுடி பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லேடிஸ்லேருந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா அது ஹேர் தான். முடி எனக்கு நீளமாக வளரல, முடி கொட்டிகிட்டு இருக்குது, முடி செம்பட்டையாக இருக்குது, இல்லை நிறைய பிரச்சனையாக இருக்குது, வழுக்கையாக இருக்குது, இதுதான் நிறையா ப்ராப்ளமாக இருக்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஹேர் ஆயில், ஹேர் பேக்கு, ஹேர் டை, இன்னும் அதிகமாக பார்த்தீங்கன்னா உடல் எடை தான். உடல் எடையை குறைக்கிறதா இருக்கட்டும், இல்லை உடல் எடையை கூட்டுறதா இருக்கட்டும் சொல்லி அதிகமான ட்ரிங்க்கு, கஷாயம், இன்னும் பார்த்தீங்கன்னா பெண்கள், கர்ப்பிணிகள், தாய்மார்கள்னு சொல்லி எல்லாருக்குமே வயதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான நிறைய வீடியோக்கள் நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம். இது எல்லாத்தையும் பார்த்து சூப்பராக பயனடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கபசுர குடிநீர். இந்த கபசுர குடிநீரை எப்படி நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும். அதாவது கபசுர குடிநீர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மருந்து தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது சித்த மருத்துவத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் முன்னாடியே இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு தெரியாது. எந்தெந்த எமர்ஜென்சி காலம் நமக்கு ஒரு முடியாத பட்சத்தில் தான் அதோட மகிமை நமக்கு தெரியும். இப்போ கபசுர குடிநீர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே இருக்குது. ஆனால் அதோட யூசஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. இன்றைக்கி இந்த கொரோனா இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் வரும்போது அதை தீர்க்கவே முடியல, அதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கல அப்படிங்கிற போது தான் நம்ம இந்த மாதிரி சித்த மருத்துவத்தை போய் நாடி போகிறோம். இதில் இருக்க, அதாவது ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா முன்னோர்கள்
நிறைய மருந்துகள், அதாவது மூலிகை செடிகள்லேருந்து நிறைய அபூர்வமான மருந்து பொருளாக கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. அது நம்ம வந்து பொக்கிஷமாக பாதுகாக்கணும். ஆனால் அது நம்ம அலட்சியப்படுத்திகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கபசுர குடிநீரை பற்றி தெரியாத ஆளே கிடையாது. அதை வாங்கி குடிக்காமல் நம்ம இருக்கிறதே கிடையாது. ஏன்னா அதை குடிச்சாவது நமக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம நோய் சக்தி அதிகமாயிரும், நம்ம உடலில் வந்து நம்ம நல்லா வலிமையாயிரும், நம்ம கொரோனா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் நினச்சி அதை வாங்கி குடிச்சிட்டே இருக்கோம் இல்லையா. இந்த கபசுர குடிநீர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே, அதாவது ஃபர்ஸ்ட் இது வந்தப்போ நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே இலவசமாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல், ஆரம்ப சுகாதார நிலையம், பள்ளிக்கூடங்கள், முனிசிபாலிட்டி ஆஃபீஸ், இப்படி எல்லா இடங்கள்லையுமே பொதுமக்கள் எங்கெங்கெல்லாம் அதிகமாக கூடுவாங்களோ அந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கபசுர குடிநீர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது போக தனிப்பட்டே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பொதுமக்கள், அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகள் வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. அது வந்து வெளியே தெரியவே தெரியாது. அந்த மாதிரி இருக்க நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கபசுர குடிநீரை அவங்களாவே தயாரித்து வீடுகளுக்கெல்லாம் கொண்டு கொடுக்கறதுன்னு சொல்லி நிறையா பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த கபசுர குடிநீரை வந்து நம்ம வந்து காலையில் வாங்குறோம் அப்படின்னா மறுநாள் வரைக்கும் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து டைமிங் இருக்கும். இது வந்து 10 மணி நேரம் கணக்கு தான். ஏன்னா மருத்துவத்திலே சொல்லியிருக்காங்க, சித்த மருத்துவர்களே ஃபஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா அதை வந்து ஹீட் பண்ணி, அதாவது தயார் பண்ணி 10 மணி நேரத்துக்குள்ளே குடிச்சிருங்க. அதுக்கு மேலே குடிச்சிங்கன்னா அதோட ஒன்றுமே இருக்காது, அதாவது பாதிப்பு எதுவும் இருக்காது. ஆனால் அந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். ஏன்னா அதை குடிக்கும்போது வீரியம் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உடலில் அதிகமாகிறது, உடல் ரொம்ப வலிமையாகுதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த டைமிங்க்கு அப்புறம் குடித்தோம்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால் வேகமாக குடிங்க, ஃப்ரெஷ்ஷாக குடிங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி அதை கொடுக்க வராங்க அப்படின்னா டக்குன்னு வாங்கி வச்சு வீட்டில் வச்சு அப்புறம் வச்சு பயன்படுத்தணும்னு நினைக்காதீங்க. வாங்கி அந்த டைமே கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டிலே வந்து பயன்படுத்தலாம். பொதுவாக இந்த குடிநீர் கபசுர குடிநீர் குடிக்கிறனால உடலில் பார்த்தீங்கன்னா சளி, காய்ச்சல், இருமல், ஒரு சில பார்த்தீங்கன்னா உடல் வலி அதிகமாக இருக்கும். அந்த உடல் வலி, களைப்பு, இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம் வந்து வேகமாக சரியாயிரும். இதை வந்து ஒருத்தவங்க வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகள். ஏன்னா கர்ப்பிணிகள் பொதுவாகவே இப்போது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஏன்னா 2 உயிர்களை சுமக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க உடலில் வந்து பொதுவாகவே அந்த ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்கும். அவங்க வந்து உடல் ரீதியாக கொஞ்சம் பலவீனமாக இருந்தாங்க அப்படின்னா இந்த கபசுர குடிநீரில் வந்து பார்த்தீங்கன்னா 15 வகையான மருந்துகள் வந்து கலந்துருப்பாங்க. அது ஒரு சிலருக்கு வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அதனால தான் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, கர்ப்பிணிகள் ஓரளவு தவிர்த்துருங்க. அவங்க இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பண்ணுங்கள். அதாவது காய்கறிகள் நிறையா சாப்பிடுங்க, நெல்லிக்காய் ஜூஸு இல்லைனா ஆரஞ்சு ஜூஸ், இந்த மாதிரி குடித்து நம்ம உடலை வந்து நம்மளோட அந்த சக்தியை வந்து அதிகரிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதை கண்டிப்பாக சொல்லுங்கள், அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்க உடலில் எப்படியெல்லாம் செஞ்சு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டலாம்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கபசுர குடிநீர் எப்படி நம்ம தயார் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 15 வகையான மூலிகை வந்து எல்லாருக்குமே கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் இந்த கடைகள், அந்த நாட்டு மருந்து கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்டே விற்கிறாங்க. கபசுர குடிநீருக்காக அந்த 15 மூலிகைகளும் கலந்து இந்த மாதிரி ஒரு அருமையான பேக்கெட்டே கிடைக்குது. இதை வச்சு நீங்கள் அழகாக வந்து ஒரு கஷாயம் வந்து தயார் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கஷாயமாக நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கள் வீட்டில் வந்து ஒரு 4 பேர் இருக்கும். 4 பேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் நான் வைக்கிறேன். இப்போ நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம வீடுகளில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டம் குடித்தாலே போதும். ஒருத்தர் சும்மா குடிச்சிட்டே இருப்பாங்க, நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி குடிப்பாங்க. அது மாதிரி குடிக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி மட்டும் குடிங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் இருக்காங்களா அவங்க குடிச்ச உடனே இதை இப்போ காலி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஒருக்கா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் தேவையான அளவு தண்ணி எடுத்துப்போம். இந்த தண்ணி வந்து நல்லா ஹீட் ஏறட்டும். நல்லா தண்ணி வந்து மலைன்னு கொதிக்கணும். அதனால் தண்ணி கொதிக்க வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தண்ணி நல்லா மலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் வந்து அதை போடணும். கண்டிப்பாக அளவுகள் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். கம்மியான, அதாவது ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, கரெக்டான அளவுகளை போடணும். இப்போ நான் எவ்வளோ போடணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 4 பேருக்கு இந்த அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டான அளவுகளை போடுங்க. ஏன்னா ரொம்ப போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கசந்துரும். பாருங்கள், அந்த பொடியை நான் உள்ளே சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா பாருங்கள் எனக்கு சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஃபஸ்ட் நல்லா மலைன்னு கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் மட்டும் வைங்க. குறைச்சி வச்சுட்டிங்கன்னா தண்ணி நல்லா வற்றி பாதி அவங்களுக்கு வந்து வற்றணும் நல்லா. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அந்த மூலிகையோட எசன்ஸ்கள் எல்லாம் முழுமையாக இறங்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சிம்மில் வச்சுருக்கேன். இதேமாதிரி கொதிச்சுட்டே இருக்கட்டும். ஒரு 1/4 மணி நேரம் இதை அப்படியே கொதிக்க விடுங்க. ஒன்றுமே பண்ணாதீங்க. 1/4 மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த தண்ணியை பாருங்க நல்லா கொதிச்சு பாதியாக பாருங்கள் எவ்வளோ தண்ணி வச்சுருந்தேன், பாதியாக வற்றிச்சு. இந்த பதத்தில் இருக்கும்போது வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுருங்க. இப்போ நான் பாத்திரத்தை அடுப்பு வந்து நல்லா இறக்கி வச்சுருக்கேன். இது என்ன பண்ணாலும் ஃபில்டர் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த
அந்த மூலிகையோட இதெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்க. இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை அப்படியே சூடோடு குடிங்க. குழந்தைகளுக்கு குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட சுவை வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கசப்பு தன்மை வாய்ந்ததாக இருக்கும் இல்லையா. அதனால் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைகளுக்கு மட்டுமே சேருங்க. பெரியவங்க கண்டிப்பாக இதை அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கணும். ஏன்னா குழந்தைகளுமே இந்த டேஸ்ட் பிடிச்சிச்சுன்னா அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. குடிக்க அடம் பிடிக்கிற குழந்தைகளுக்கு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுங்க. இந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சி அவங்க நல்லா விரும்பி குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கபசுர குடிநீர் எப்படி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி ஈஸியாக பார்த்துட்டோம். நீங்களும் இதேமாதிரி ஒரு கபசுர குடிநீரை வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் சூப்பராக போதுன்ற அளவுக்கு நீங்கள் கூட்டிக்கலாம். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.